ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் பார்ட் நம்பர் 3ங்க. என்ன கதைன்னு தானே பார்க்குறீங்க. கதையோட டைட்டில் பார்த்தீங்கன்னா பழைய பனம்பழம் தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் எப்படி உருவானார் அப்படின்றது தாங்க நம்ம இந்த கதை மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த விகட கவியோட பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணடு. ஆனால் அவர் தென்னாலின்ற ஆந்திர நாட்டில் பிறந்ததுனால அந்த ஊரோட பெயரும் அவர் பெயரோட ஒட்டி கொண்டுச்சுங்க. அதனால தான் ராமகிருஷ்ணன்ற பேரை தென்னாலியோடு சேர்த்து தெனாலிராமன்ற பேருக்கு அவர் சொந்தக்காரராக ஆனாருங்க. இவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தாங்க. ஆனால் இயற்கையிலேயே ரொம்ப புத்திசாலியான இவர், அவர் கூட சேர்ந்து விளையாடுற பசங்க, தெரு பிள்ளைங்க எல்லாருமே அவருக்கு பார்த்தாலே போட்டி போட்டு அவர்கிட்ட ஓடி வருவாங்க. அவர் மேலே அவ்வளோ பாசம் மற்றவங்களுக்குங்க. மற்றவங்களை சிரிக்க வைக்கிற பழக்கம் அவர்கிட்ட இயற்கையாகவே அமைஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி கேட்கவா வேணும்? யாராவது நல்ல காமெடி பண்ணால் நம்மளே அவங்கள விடுவோமா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்பயும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போங்க. அதே மாதிரி தாங்க இவரும். அந்த ஊரில் பிள்ளைங்க எங்கே பார்த்தாலும் கும்பலாக நின்று கூடி கூடி சிரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம்னா அங்கெல்லாம் தெனாலிராமன் கண்டிப்பாக அவசியமாக இருப்பாருங்க. மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்குன்னே வேறு எதையும் தேடிக்கலாம் போக மாட்டாருங்க. அங்கே இருக்கிற அந்த நேரத்தில் தோன்ற பொருளையோ சூழ்நிலையோ வச்சு தான் சிரிப்புக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்வாருங்க. அது இயற்கையாகவே அமைஞ்சும் போயிடும். உனக்கு மாத்திரம் எப்படிடா மற்றவங்களை சிரிக்க வைக்க முடியுது அப்படின்னு அவர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறது உண்டுங்க. அதுக்கு சரியான பதில் அவருக்கு சொல்லவும் தெரியாது. நான் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லலாமே, மற்றவங்க சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாருங்க. அவ்வளோதான். வயது ஆக ஆக நல்ல நெடுன்னு வளர்ந்துட்டாருங்க தெனாலிராமன். ஆனால் வேலை தான் ஒன்றுமே கிடைக்கலங்க. அந்த ஊருக்கு அந்த நேரத்தில் புதுசாக ஒரு சன்னியாசி வந்திருந்தாருங்க. அவர் கையில் தண்டும் கமண்டலமும் வச்சுட்டு பரம ஞானியாக இருந்தார் அவர். அங்கு அவர் வந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மழை கொட்டுன்னு கொட்ட தொடங்கிடுச்சுங்க. அநேக ஆண்டுகளாக மழை இல்லாமல் இருந்த அந்த ஊருக்கு அந்த மக்களுக்கும் சரியான மகிழ்ச்சிங்க. அந்த சன்னியாசியை போட்டுனாங்க, புகழ்ந்தாங்க. மகா புண்ணியவனான இவர் இருக்கணுங்க. அதனால்தான் அவர் வந்ததுலேருந்து நம்ம ஊருக்கு மழை பெய்ய தொடங்கியிருக்கு அப்படின்ட்டு மக்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தெனாலிராமனுக்கும் மக்களுடைய அந்த பேச்சு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஊர் சாலையோரமாக போயிட்டே இருந்தப்போ வழியில் ஒரு சில கும்பலை கண்டாருங்க. கூடவே அவரும் எட்டி பார்த்தார். அந்த சன்னியாசி அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அடட, இவரை தானே நம்ம பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டார். அவர் சன்னியாசியை வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சில பழங்களையும் கொண்டு அவர்கிட்ட கொடுத்து உபசரித்தாருங்க. கொஞ்ச நேரத்தில் கூட்டமும் குறைஞ்சிச்சு. அப்போது அவர்கிட்ட போய் அந்த சன்னியாசி கிட்ட போய் தெனாலிராமன் அவரை பார்த்து வெடுக்குன்னு பழைய பனம்பழம் தானே அப்படின்னு சொன்னாருங்க. அந்த சன்னியாசி அதை கேட்டு சிரிச்சாரு. எதுக்காக இப்படி கேட்குறான் இந்த பையன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. அவருக்கே ஒன்றும் புரியலங்க. அப்போது அங்கேருந்து சிலரும் என்ன கேட்குறான் இவன் என்று தெனாலிராமனை ஆச்சரியத்தோடு எல்லாரும் பார்த்தாங்க. நீங்கள் விழிப்பதை பார்த்தா இந்த கதை உங்களுக்கு தெரியாது போல இருக்கே அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டாருங்க. பிறகு அந்த கதையும் சொல்ல தொடங்கினாருங்க. ஒரு பனை மரத்து மேலே காகம் ஒன்று உட்காந்துருந்துச்சு. உடனே அந்த மரத்தில் இருந்த பனைப்பழம் ஒன்று தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. அதை பார்த்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த காக்கா உட்கார்ந்ததுனால தான் அந்த பனம்பழம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்னன்னு தெரியுமா? அந்த பழம் நல்லா பழுத்து கீழே விழ இருந்துச்சுங்க. அந்த சமயம் பார்த்து காக்கா அங்கே போய் உட்கார்ந்துருக்கு. ஸோ நார்மலாகவே பழம் பழுத்ததுனால அது தானாகவே கீழே விழுந்ததுங்க. ஆனால் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, பனம்பழம் காக்கா உட்கார்ந்ததுனால தான் விழுந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தாங்க இங்கே சன்னியாசி வந்ததுக்கும் மழை பெஞ்சதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த கதையில். ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்க, மழை பொழிஞ்சதுக்கும் முடிச்சு போட்டு மக்கள் சன்னியாசி வந்ததையும் சேர்த்து பேசிட்டாங்க. அதுக்காக தான் கேட்டேன், உங்களை பழைய பனம்பழம் தானே, அந்த கதை தானே உங்கள் கதைன்னு சொல்லிட்டு சன்னியாசியை பார்த்து இவர் கேட்டாருங்க. இதை கேட்டோன்னே தெனாலிராமனும் அந்த சன்னியாசியும் சலன்னு சிரிச்சுட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களோ ஏதேதோ பேசிக்கிட்டே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தெனாலிராமனை அவர் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சாருங்க அந்த சன்னியாசி. குழந்தை, நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க. மகா காளியோட ஆசீர்வாதத்தை பெற்றால் இன்னும் நீ திறமைசாலியாக ஆவ. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதுகில் தன் கையை அன்பாக தடவி கொடுத்தாருங்க. அப்போ தெனாலிராமனுக்கு என்னவோ போல இருந்ததுங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட யாருமே பேசினதே இல்லைங்க. அப்பொழுது தான் அந்த காளி கோயில் அங்கே தெரியுது பார்த்தியா, இன்றைக்கு நைட்டு நீ அங்கே போயிட்டு மகா காளியை மனசில் நினச்சிக்கிட்டு நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை 1008 தடவை உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே உனக்கு மந்திரத்தை சொல்லி முடிச்சோன்னே மகா காளி உன் முன்னாடி தோண்டுவா. அவளோட உருவத்தை கண்டு நீ பயந்து போகக்கூடாது, ரொம்பவே தைரியமாக இருக்கணும்.
வேடிக்கை விளையாட்டு மிக்க தைரியசாலி அப்படின்னா மகாகாளிக்கு ரொம்பவே பிரியம். அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்று நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி தெனாலிராமன் கையில் சொன்னாருங்க. இவரும் நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் போனாருங்க. அவரோட முகப்பொலிவில் உள்ள புத்தி மேம்பாடு பழிச்சிடுதை பார்த்து உன்கிட்ட தான் இந்த மாதிரி எனக்கு சொல்ல தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி தெனாலிராமன் கிட்ட சொன்னாருங்க. தெனாலிராமனும் ரொம்ப பணிவாக இதை கேட்டுட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு அந்த சன்னியாசி கிட்ட விடை பெற்றுட்டு அவரும் போய் அந்த மந்திரத்தை காளி கோயிலில் சொன்னாருங்க. அந்த கோயிலுக்கு உடனே அவரை ஆசீர்வதிச்சுட்டு சன்னியாசியும் அங்கேருந்து போயிட்டாருங்க. இப்படி தாங்க தெனாலிராமனோட கதை ஆரம்பமாச்சு. அவர் சின்ன வயசுலேருந்து அந்த ஊரில் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் புத்திசாலித்தனமாகவும் தைரியமாகவும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாருங்க. காளியோட ஆசீர்வாதத்தை பெற்று அவர் பிறந்த ஊரான தெனாலினாலையும் அவரோட பேர் ராமகிருஷ்ணான்ற பேரோட சேர்த்து தெனாலிராமனும் பேர் வாங்கினாருங்க. இது தாங்க தெனாலிராமனோட கதை ஆரம்பித்ததுக்கு உண்டான கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.